எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இது அது எப்படி பேசுறீமே குண்டு விழுது. வீட்டுக்கு போன் பண்ண குண்டு விழுந்துருக்கு. நீங்க என்ன உண்மையாக இருக்குன்னு சொல்றியா? குண்டு விழுந்துட்டே இருக்கு. ஈரானில் குண்டுமழைக்கு நடுவே கடலில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்பியதும் தாங்கள் பட்ட இன்னலை கூறிய காட்சிதான் இது. போர் காரணமாக ஈரானில் சிக்கிய மீனவர்களில் 345 பேர் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமையன்று 312 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். 345 fishermen had come back, mostly from Tamil Nadu. Today, we have more than 300 fishermen who have come. Again, majority is from Tamil Nadu. Many are from Gujarat. Some are from Kerala and Puducherry. நாடு திரும்புவதற்கு உதவிய மத்திய அரசுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். மாசமா நாங்க எங்களுக்கு வருமானமே இல்லை. அப்ப எங்களை நம்பி தான் குடும்பங்கள் இங்க இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது அவங்க உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு. எங்களுக்கு 2 மாசம் நாங்கள் எந்த வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் எல்லாமே கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்துருவோம். அப்போ எங்களுக்கு அவங்க ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கு. ஈரானிலிருந்து இதுவரை 1200க்கும் அதிகமான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்களின் அரசாங்கத்தை அமைக்க மம்தா பானர்ஜி முயற்சி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தங்களது தோல்வி தவிர்க்க முடியாதது என்பதை உணரத் தொடங்கியுள்ளதாக கூறினார். बंगाल में घुसपैठियों द्वारा घुसपैठियों के वोट से घुसपैठियों की सरकार बनाना चाहती है. पूरे बंगाल के लोगों ने, हम सब ने मिलकर के टीएमसी को घुसपैठियों की सरकार बनने नहीं देना है. முன்னதாக பூர்வா பரதமானில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் தன்னை காண திரண்டிருந்த தொண்டர்களுடன் பிரதமர் மோடி ரீல்ஸ் வெளியிட்டார். आज के दिन की पहली सभा सिर्फ हेलीपैड पर ही. காஷியாரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஒரு மாபெரும் மோசடி என்று சாடினார். பாஜகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வர மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மேற்கொண்ட முயற்சி இது என்றும் விமர்சித்தார். பாஜக பெரும்பான்மையுடன் இருப்பதால் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றலாம் என்றும் நாளை அவர்கள் பெரும்பான்மையின் இல்லாதபோது தாங்கள் இந்த மசோதாவை ரத்து செய்வோம் என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறினார். மகாத்மா ஜோதிபா புலேவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் இயல்பாக கலந்துரையாடிய சுவாரஸ்ய காட்சிகளே இவை. சமூக சீர்திருத்தவாதிகளுள் ஒருவரான மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாள் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக நிகழ்விடத்திற்கு வந்த பிரதமர் மோடியை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது ராகுலுடன் பிரதமர் மோடி நீண்ட நேரம் கலந்துரையாடினார். பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இரு தலைவர்களும் இயல்பாக பேசிக்கொண்ட வீடியோ காட்சி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய திரையுலகின் பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே உடல்நலக் குறைவு காரணமாக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 8 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்திய இசையுலகில் கோலோச்சி வரும் ஆஷா போஸ்லே பத்ம விபூஷன் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருதுகளை பெற்றவர். இவர் மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் தங்கை ஆவார். சுரா லியா ஹே, டீல் சீஸ் கியா ஹே போன்ற ஆயிரக்கணக்கான காலத்தால் அழியாத பாடல்களை பாடியவர். தமிழிலும் செண்பகமே, செப்டம்பர் மாதம் உள்ளிட்ட ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசித்து வரும் ஆஷா போஸ்லேவுக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று திரைத்துறையினரும் அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். பீகாரில் பேருந்து, ட்ரக், பிக்கப் வேன் என வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் கத்திஹார் மாவட்டத்தின் கோதா பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில்
நேற்று மாலை பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடியது. அப்போது ட்ரக் மற்றும் பிக்கப் வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 6 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதேபோன்று இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சஞ்சு சாம்சன் மற்றும் ஓவர்டனின் சிறப்பான ஆட்டத்தால் சென்னை அணி டெல்லியை வென்றுள்ளது. சொந்த ஊரில் வென்று காட்டி நடப்பு IPL சீசனில் முதல் வெற்றியை சென்னை அணி பதிவு செய்தது. 19வது IPL கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற 18வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி சென்னை அணியின் இன்னிங்ஸை தொடங்கிய சஞ்சு சாம்சன் ஆரம்பம் முதலே அடித்தாடி டெல்லி பந்துவீச்சாளர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். மறுமுனையில் கேப்டன் ருத்ராஜ் 15 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் அடுத்து களமிறங்கிய ஆயுஷ் மாத்ரே சாம்சனுடன் அடித்தாடினார். அபாரமாக விளையாடிய சாம்சன் நடப்பு IPL சீசனின் முதலாவது சதத்தை விளாசினார். 20 ஓவர்களின் முடிவில் சென்னை அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. 115 ரன்கள் விளாசை கடைசி வரை சாம்சன் களத்தில் நின்றார். தொடர்ந்து சற்று கடினமான இலக்கை எதிர்நோக்கி விளையாடிய டெல்லி அணியின் வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்தனர். 20 ஓவர்களின் முடிவில் டெல்லி 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ஸ்டப்ஸ் 60 ரன்களும் பதுன் நிஷாங்கா 41 ரன்களும் சேர்த்தனர். இதன் மூலம் நடப்பு சீசனில் சொந்த மண்ணில் முதல் வெற்றியை சென்னை அணி பதிவு செய்தது. IPL கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்ற முதல் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் CSK அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நடப்பு சீசனில் முதலாவது வெற்றியை பதிவு செய்தது. சொந்த மண்ணில் வென்று காட்டிய CSK அணியை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். அதிரடியா இருக்கும். ஜாடுகுட்டியை ரொம்ப மிஸ் பண்றோம் சார். ஜாடுகுட்டி அங்க போனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நிலைமைக்கு ஜாடுகுட்டி இருந்தாருன்னா 3 மேட்ச் தோத்துருக்காது சார். ஜாடுகுட்டி இருந்தாருன்னா 2 மேட்ச் எங்களுக்கு சக்சஸ் சார். சூப்பரா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப். பெரிய ஹைலைட்னா ஒரு நாட் அவுட். அதான் பெரிய ஹைலைட். இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் ஆடினது கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு சேட்டா. அமேசிங் and Sanju Samson 100 celebration. Cheta was amazing. See, we really wanted Cheta to perform and we were waiting. Speechless. சூப்பரா ஆடினாரு. நிறைய எப்படி சொல்றது, நிறைய ஹேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் அது மாதிரி நிறைய வந்திருக்கும். கண்டிப்பா சேட்டாவெல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணானுங்க, செத்தானுங்க. இவ ட்ரோல் பண்ணாங்கன்னா மூஞ்ச கழுவிட்டு போங்கடா. என்னதான் RCB நான் ஃபேனா இருந்தாலும் CSK ஜெயிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் சேட்டா இப்படி அடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேட்ச் நீங்க இந்த மாதிரி மேட்ச் நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லைங்க. செம்ம மேட்சுங்க. ஆனால் என்ன ஃபீலிங் தெரியுமாங்க, பறந்து பிடிக்கிறாங்க எல்லாருமே. அப்படியே ஸ்கைலியா ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி எல்லாரும் ஃபீலிங் பண்ணி அந்த மாதிரி கேட்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தே இல்லைங்க இது வரையும் மேட்ச்ல.